நண்பர்களே, நாம் இப்போது இருப்பது ஏஜேகே கல்லூரியில். இங்கே உணவு திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஊறுகாய் வகைகள் மட்டும் இருக்கிறது. இந்த ஊறுகாய்களை பார்க்கும்போதே நமக்கு நாவில் எச்சில் ஊறுகிறது, அந்த அளவுக்கு செய்து வைக்கிறார். இத்தனை ஐட்டங்கள் பஞ்சாபியில் உணவு. நம்மளாம் பஞ்சாப்னா ஒரு சப்பாத்தி சப்ஜி அப்படிங்கிற ஒரு 2-3 பொருளோடு முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இத்தனை ஐட்டங்களை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இது வருஷம் இந்த கல்லூரியில் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் ஸ்பெஷாலிட்டியே கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டு தான். அந்த கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உணவு சமையல் முறையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகளையும் எடுத்து அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரியான உணவு வகைகளை வருட உணவு திருவிழா மூலம் பொதுமக்களுக்கு கடைவிரித்து காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பஞ்சாபி உணவு வகையை உணவு திருவிழாவை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. போன வருஷம் அனைத்து மாநிலங்கள்லேயும் 2 ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2 உணவு வகைகளை எடுத்து அவங்க நடத்துனதா சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் நாஞ்சில் நாட்டு சமையல் வகைகளை நடத்துகிறதா சொல்கிறாரு இந்த கல்லூரியுடைய செயலாளர் அஜித் குமார் அவர்கள். இது தொடர்ந்து இன்னைக்கு என்ன நடக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் முனைவர் ஜாஸ்மின் பிரியா, ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியில் மொழிகள் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன். நமது கல்லூரி தேசிய தர மதிப்பீட்டில் A+ அங்கீகாரம், தன்னாட்சி பெற்ற கோவையில் மிகச்சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான நமது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியில் இன்று பஞ்சாபி உணவு திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உணவு திருவிழா பஞ்சாப் மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு போன்றவற்றை மையப்படுத்தி நடத்தப்பெறுகின்றது. கோவையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த உணவு திருவிழாவை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவு திருவிழாவில் மிக முக்கியமாக பிரதான உணவுக்கு முன்பாக வழங்கப்படக்கூடிய சிறு உணவுகளான உருளைக்கிழங்கு தந்தூரி, சேனைக்கிழங்கு தபாப், வறுத்த சிக்கன், அங்காரா சிக்கன், பட்டியாலா தவா மீன் வறுவல் போன்ற மிக சுவையுள்ள உணவுப் பொருட்கள் இங்கு கொடுக்கப்படுகின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் விளைகின்ற மிக முக்கியமான முள்ளங்கி, கேரட், பூண்டு, காலிஃப்ளவர், இஞ்சி, எலுமிச்சை இந்த விதமான உணவுப் பொருட்களை வைத்து பஞ்சாப் சமையல் முறையிலேயே தயாரிக்கப்பட்ட விதவிதமான ஊறுகாய் வகைகள் இங்கு ஏராளமாக வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் நாம் அனைவரும் தமிழ்நாட்டில் நிறைய சட்னி வகைகளை சாப்பிட்ருப்போம். ஆனால் பஞ்சாப் சட்னி என்பது மிக சிறந்த, மிக சுவையானது. இந்த நறுமண பொருட்கள், பஞ்சாபில் விளைகின்ற பொருட்களை வைத்து விதவிதமான கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, நாட்டு பாகற்காயை வைத்து சட்னி, இது போன்ற மிக சுவையான சட்னிகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பருப்பு வகைகள், கோதுமை வகைகள் எல்லாமே பஞ்சாபிலே மிக பிரசித்தி பெற்ற, பஞ்சாபிலிருந்து கொண்டு வரப்பட்ட முதல் தர கோதுமையை வைத்து ரொட்டி வகைகள் இங்கே தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அனைவருமே மிக விரும்பி சாப்பிடக்கூடிய அசைவம், சைவ உணவு வகைகள், பஞ்சாப் மீன் குழம்பு,
பஞ்சாப் புலாவ் இது போன்ற உணவு வகைகளும் இங்கு பரிமாறி கொண்டிருக்கின்றார்கள். சாட் வகையில் பார்த்தோம் என்றால் பஞ்சாபி சமோசா, தயிர் வடை, ஆலு டிக்கி, பானிபுரி போன்ற உணவுகளும் இங்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகளில் பார்த்தோம் என்றால் கோதுமை அல்வா மிக சுவையோடு இங்கு பரிமாறி கொண்டிருக்கின்றது. நீங்களெல்லாம் பார்க்கின்றீர்கள். மக்கள் அதாவது கோதுமை அல்வாவை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. குல்குலா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த இனிப்பு வகை இங்கே கொடுக்கின்றோம். அதையும் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறப்பம்சமாக பார்த்தோம் என்றால் நமது ஏஜேகே கல்லூரியினுடைய ஃபேஷன் துறை மாணவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அணிவகுப்பில் பஞ்சாப் மாநிலத்தினுடைய உடைகளை அணிந்து மாணவர்கள் ஒய்யாரமாக நடைபோட்டு இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது உணவளிப்பு அறிவியல் துறை மாணவர்களுடைய நடனம், பாட்டு, இன்னும் பல கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் நமது ஏஜேகே கல்லூரி ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து இந்த உணவு திருவிழாவை நடத்தும். அதே போன்றுதான் இந்த வருடம் பஞ்சாபி என்ற ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து மிகச்சிறந்த ஒரு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த உணவு திருவிழாவில் நமது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலர் முனைவர் அஜித்குமார் லால்மோகன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஏற்பாட்டை எங்களுக்கெல்லாம் அமைத்து கொடுத்து இந்த கேட்டரிங் துறை மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கேட்டரிங் துறை மாணவர்கள் இந்த திறமைகளை, அவருடைய சமையல் திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையிலே இந்த உணவு திருவிழா அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பல இடத்திலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவு திருவிழா நாடு, மொழி, இனம் அனைத்தையும் கடந்து பன்முகத்தன்மை கொண்ட மக்களை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது உண்மையானது கூட. ஒவ்வொரு உணவிலுமே நீங்கள் சுவையோடு கூட நீங்கள் அன்பையும் உழைப்பையும் பார்க்க முடியும். வருஷம் நடக்குது. இந்த பஞ்சாபி உணவு திருவிழாங்கிறது பஞ்சாபிக்கார பசங்க மட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செய்வாங்களா, இல்லை எல்லாருமே செய்யறதா? இது எப்படி செய்யறாங்க? எல்லா மாணவர்களும் இணைந்து செய்கின்றார்கள். இந்த உணவு திருவிழா என்பது கேட்டரிங் துறை மாணவர்களுடைய ஒரு மிக சிறந்த முன்னெடுப்பாக காணப்படுகிறது. மிக முக்கியமாக பஞ்சாபி மக்களுடைய உடைகளையும் அவருடைய கலாச்சாரத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது நாம் எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்திய நாடு என்பது. இந்திய நாட்டினுடைய அனைத்து மாநிலத்தினுடைய கலாச்சாரம் அனைத்தையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதன் காரணமாக நமது கேட்டரிங் துறை மாணவர்கள், மற்ற துறை மாணவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த உணவு திருவிழாவை மிக விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக பஞ்சாபினா சப்பாத்தி, சப்ஜி இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். வெறும் ரொட்டி மட்டும்தான் சாப்பிட்றவங்கன்ட்டு எல்லாம் நாங்கள் பேசிக்குவோம். சுமாராக இன்னைக்கு பஞ்சாபி இந்த உணவு திருவிழாவில் எத்தனை உணவுப் பொருட்கள் இருக்குன்னு? 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இங்கே பரிமாறி கொண்டிருக்கோம். 100க்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. ஊறுகாய், விதவிதமான ஊறுகாய் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா சாட் வகையில நிறைய வச்சிருக்கோம். அசைவ உணவுகள் நிறைய இருக்கு. சாலட்ல வந்துட்டு காய்கறி சாலட், கொண்டைக்கடலை சாலடு, நாட்டு பாகற்காயை வைத்து கூட சாலடு செஞ்சிருக்காங்க. நாட்டு பாகற்காயை வைத்து அச்சார் என்று சொல்லக்கூடிய அச்சார் செஞ்சிருக்காங்க. சிக்கன் வகையில் பார்த்தீங்கன்னா விதவிதமான பஞ்சாபி சிக்கன் தான், அதாவது பஞ்சாபி சமையல் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் இங்கே முழுவதுமாக காணப்படுகிறது. போன வருஷம் வந்து ஆல் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய உணவு வகைகள் 2 எடுத்துக்கிட்டு பண்ணதான் சொன்னார். அடுத்த வருஷம் பார்த்தா நாஞ்சில் நாட்டு உணவு வகைகள் வைக்கிறதா சொன்னார்.
இப்படி வருஷம் ஒரு பிரித்து வைக்கிறதன் மூலமாக குறிப்பிட்ட ஒரு சமையலை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, எடுத்து காட்டுறாங்களா மேடைகளா, எந்த மாதிரி? குறிப்பாக நம்ம கடந்த ஒரு 10-12 வருடங்களாக இந்த உணவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா காரசார பாண்டிய நாட்டு சமையல் என்ற உணவு திருவிழாவை நம்ம நடத்தினோம். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எந்த விதமான உணவை அவங்க சாப்பிட்றாங்க, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உணவுகளை சாப்பிட முடியாத சில நேரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க, நமது ஏஜேகே காலேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த உணவு திருவிழாவில் என்ன விதமான கருப்பொருளை மையமாக வச்சு உணவை சமைக்கிறாங்களோ அது எல்லாமே நீங்கள் சுவைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஸோ உணவு வச்சு மக்களுடைய வாழ்க்கை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இப்போ இதில் இது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய உணவு ஏதாவது ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? இந்த குல்குலான்னு ஒன்று சொன்னீங்களா, அது எப்படி தயாரிக்கிறது என்ன ஏதாவது தெரியுமா? அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் கொடுக்குறாங்களா? இனிப்பு வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கோதுமை அல்வா, கேரட் மற்றும் பால் சேர்க்கப்பட்ட கஜ்ரேலான்னு சொல்கிறாங்க, அந்த உணவு வகைகள் இருக்குது. பிர்னி இருக்குது, கீர் இனிப்பு வகைகள் இருக்குது. பஞ்சாபில் மிக பிரசித்தி பெற்ற லட்டு வகைகள் இருக்குது. ஹாட் ஜிலேபி இங்கே நேரடியாக சமைச்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குல்ஃபி இருக்குது, குல்ஃபி நேரடியாக சமைத்து கொடுக்கின்றோம். இனிப்பு ரொட்டி வகைகள், இது மட்டும் இல்லாமல் வெல்லம், வாழைப்பழம் மற்றும் பெருஞ்சீரக விதைகளை வைத்து செய்யப்பட்ட குல்குலா இனிப்பு வகைகள். அது ரொம்ப சுவையாக இருக்குது. மக்கள் இதை விரும்பி ஆசையாக சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களும் இந்த சமையல் கலையை கற்றுக்கிறதுக்கான ஏதாவது வகுப்பு இருக்கா உங்களுக்கு? எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றிதழ் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு துறை மாணவர்களும் மற்ற துறை மாணவர்களுடைய அந்த பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியே போகும்போது அவங்க சான்றிதழ் படிப்பதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட பாடத்திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கற்றல் முறையை இங்கே நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால சமையல் என்பது கேட்டரிங் துறை மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவர்கள் சான்றிதழ் வகுப்பாக நாங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு துறை மாணவர்களுக்கும் ஒவ்வொரு சான்றிதழ் வகுப்புகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ கேட்டரிங் துறை மாணவர்கள் கம்ப்யூட்டர்ஸ் வகையான சான்றிதழ் படிப்புகளை படிக்கலாம். மற்ற துறை மாணவர்கள் கேட்டரிங் துறை சம்பந்தப்பட்ட சான்றிதழ் வகுப்புகளை படிக்கலாம். இதன் மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த விதவிதமான அனைத்து வகையான வேலை வாய்ப்புகளிலும் அவங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்போ இந்த உணவு திருவிழா நடத்துறதன் மூலமாக என்ன பொதுமக்களுக்கு என்ன பலன், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பலன்? ஏதாவது இந்த உணவு திருவிழா கேட்டரிங் துறை மாணவர்களுடைய சமையல் திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஒரு ஊன்றுகோலாக அமைகின்றது. அவர்கள் ஒரு தொழில் முனைவோராக தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கான மிக சிறந்த ஏற்பாட்டை தான் நமது நிர்வாகம், ஏஜேகே கல்லூரி நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு மாணவர்கள் சமைத்து தரக்கூடிய உணவுகளை நல்ல ருசித்து சாப்பிட்றாங்க. மற்ற நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு அவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டு சந்தோஷமாக செல்கின்றார்கள். இதை ஒரு மாணவர் ஒரு இதில் நிற்கிறாரு, ஒரு இது செஞ்சிருக்காரு சமையல், அந்த விஷயத்தை கேட்டால் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக. எங்கள் தனியாக கிச்சன் நாங்கள் வச்சுருக்கோம். கேட்ரிங் துறையில் தனியாக கிச்சன் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. தியரியும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். தியரி விட அதிகமாக செய்முறை பயிற்சி அதிகமாக கற்றுத்தரப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர்களும் அந்த செய்முறை பயிற்சி கற்றால் மட்டுமே அவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய பொதுமக்கள் கேட்டால் விளக்குறாங்களா? கண்டிப்பாக விளக்குவாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் எப்படி செய்யப்படுகின்றது என்கின்ற செய்முறையை அங்கே வைத்துள்ளோம் நாங்கள்.
துவைக்கின்றதே